சிறிய வேலையை கொடுக்கிறேன் என்றார். அவர் மணியை தனது சிறிய தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். ஒரு கண்ணாடி குவளையை எடுத்து விளிம்பு வரை நிரப்பி இந்த குவளையை எடுத்து கிராமத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு திரும்ப வர வேண்டும். ஆனால் ஒரே ஒரு துளி கூட தண்ணீரை கீழே சிந்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார். மணி ஆச்சரியத்துடன் பார்த்தாலும் சவாலை ஏற்றுக்கொண்டான். அந்த குவளையை மிகுந்த கவனத்துடன் பிடித்துக் கொண்டு நடக்கத் தொடங்கினான். கிராமச்சாலை குறுகலாகவும் பரபரப்பாகவும் இருந்தது. குழந்தைகள் விளையாடினர், நாய்கள் குரைத்தன, கடைக்காரர்கள் வாடிக்கையாளர்களை அழைத்தனர். ஆனால் மணி எதையும் கவனிக்கவில்லை. அவனது பார்வை அந்த குவளையின் மீதே இருந்தது. மெதுவாக, மிகவும் கவனமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தான். இறுதியாக ஒரு துளி கூட தண்ணீரை சிந்தாமல் ஞானியிடம் திரும்பி வந்தான். தாத்தா, நான் செய்துவிட்டேன், ஒரு துளி கூட கீழே சிந்தவில்லை என்றான். ஞானி சிரித்துக்கொண்டே, நன்று, ஆனால் நீ சாலையில் விளையாடிய குழந்தைகளை பார்த்தாயா? குறைத்த நாய்களின் சத்தம் கேட்டதா என்று கேட்டார். மணி ஆச்சரியத்துடன், இல்லை, நான் எதையும் பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. என் கவனம் முழுவதும் இந்த குவளையின் மீதே இருந்தது. ஞானி மென்மையாக புன்னகைத்து, அதுதான் ரகசியம். உன் மனம் நிகழ்காலத்தில் இருக்கும்போது பயத்திற்கோ குழப்பத்திற்கோ